திருப்பலியானது நன்றி திருப்பலியாக இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் அரவிந்த், லூயிஸ், அமல்ராஜ், நூதலா, சுகில் மற்றும் நன்றி திருப்பலியாக ஜோதி, பால்ராஜ் குடும்பத்தினர், ஜோசப், சிலேந்திரா நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மார்த்தா அமிர்தமேரி, ஆரோக்கியசாமி, சிஸ்டர் பெட்சி, கிளாரா மேரி, இக்னேசியஸ் குடும்பத்தினர், மேலும் இறைவனில் மரித்த முடியப்பன், மரியம்மாள், அர்ச்சனா தேவி இந்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம். எவரும் அழிந்துவிடக்கூடாது, எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கமும் அன்பும் கொண்டதால் தன் ஒரே மகனை இறைவன் அனுப்பினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் எல்லோரையும் மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இறை திட்டத்திற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக இறைவன் இந்த நாளை அழைக்கிறார். இந்த நாளிலே தாய் திருச்செவியோடு இணைந்து நாம் புனித கிளாராவின் விழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். அன்பிலும் ஏழ்மையிலும் பிறர் அன்பு பணியிலும் நற்கருணை பக்தியிலும் வாழ்ந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாமும் ஏழைகள் மீதும் பிறர்பு பணியிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவும் மிகச் சிறப்பாக நற்கருணை மீது அதிக ஆர்வம் கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த புனித பலியிலே நாம் பங்கு பெற தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழைகளை நாடச் செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உனக்கு தருகின்ற சுருளேட்டிற்கு உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளோடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 8 முதல் அதிகாரம் 3 வசனம் 4 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும்
கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டு அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அச்சுருளேட்டை நான் என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானது. பெரு செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையான பல்லவி. நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானது. பல்லவி. உம் ஒழுங்கு முறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் அறிவும் மனத்தாழ்வும் உடையவன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 வாழ்வுதருகிற வார்த்தைகள் 1-5 மற்றும் 10-14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார்.
இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளும் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அடையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மீது கொண்ட அன்பினால் அவர் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு, உலகத்தின் மீட்பிற்காய், உலகத்தின் பாவங்கள் போக்கும்படியாய் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நாம் பாவிகள் என்பதற்காக அவர் தன்னையே சிலுவையிலே கையளித்து மரித்தார். தந்தையுடைய திருவுளம் எல்லா மனிதர்களும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த மனிதர்களும் அழிந்துவிடக் கூடாது. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 18வது திருவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: பாவிகள் சாக வேண்டும் என்பது அல்ல என் விருப்பம், மாறாக மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதுதான் என் விருப்பமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய கட்டளைகளை மீறி, கடவுளுடைய வார்த்தையை மீறி, கடவுளுடைய வார்த்தையை இறைவாக்கினர்கள் அறிவித்த பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்ததால் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தனது வார்த்தையை மீறி, தனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த அந்த மக்கள் அவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் அவர்கள் மீது அன்பு கொள்கிறார். தன்னை விட்டு பிரிந்து தன்னுடைய வார்த்தையை கேட்காமல் தூர விலகி சென்ற அந்த மக்கள் மீது அவருடைய கருணை பார்வைப்படுகிறது. எனவே அந்த பாபிலோனுக்கு மக்களோடு மக்களாக நாடு கடத்தப்பட்ட இறைவாக்கினர் எரேமியா வழியாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி செய்தி அறிவிக்கும்படியாக இறைவாக்கினரை அவர் அழைக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஏற்றுச்சொல்லை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஏற்றுச்சொல்லிலே மக்களுடைய வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் அடங்கி இருக்கிறது. ஆனால் அந்த ஏற்றுச்சொல்லை அவர் எடுத்து ஆண்டவர் அவருடைய வாயிலை வைக்கின்ற பொழுது தேனை விட அழகாக அது இனிக்கிறது. திருப்பாடல் ஆசிரியர் தாவீது ஆசிரியர் அழகாக பாடுவார். 119வது திருப்பாடலிலே, கடவுளே உமது திருச்சட்டம் எனக்கு தேனிலும் தேன் ஆடையிலும் மிக மிக இனிமையானது என்று பாடுவார். கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தை நமக்குள்ளே போகின்ற பொழுது அது இனிப்பை தருகிறது, சுவையை தருகிறது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு சுவையானது. எனவே அந்த ஏற்றுச்சொல்லை, அந்த வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் எழுதப்பட்ட அந்த வேற்றுச்சொல்லை அவர் உண்ட பொழுது அது இனிக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது சென்று மக்களுக்கு அறிவி. அப்படி என்றால் அவர் சுவைத்ததை மக்களுக்கு அறிவிக்க சொல்கிறார். நீங்கள் துன்பத்தில் துயரத்தில் வாழ்கிறார்கள், கடவுள் உங்களுக்கென ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கடவுள் உங்களை இதோ இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்பார். எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிகின்ற கடவுளுடைய அந்த வார்த்தையின் மகிமையை, கடவுளுடைய அந்த வார்த்தை தருகின்ற இனிமையை அறிவிக்க ஆண்டவர் அழைக்கிறார். எனவே அந்த இனிமையை சுவைத்த அவர் கடவுளுடைய நற்செய்தியை, நம்பிக்கை தருகின்ற செய்தியை அவர் அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை செய்தி என்ன என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. ஒருவரும் நெறி தவறி போகக்கூடாது. சிறு சின்ன பிள்ளைகள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சீடர்களுடைய எண்ணமெல்லாம் பெரியவராக மாற வேண்டும். இந்த உலகம் எல்லோரும் அப்படித்தான். ஏதாவது ஒன்றிலே நான் பெரியவனாக இருக்க வேண்டும், என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் நம்மை நிலைநிறுத்துவதுதான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒன்றிலே என்னை எல்லோரும் நினைவு கூற வேண்டும், எனது பெயர் நினைக்க வேண்டும், அல்லது என் செயல்கள் நினைக்க வேண்டும், நான் பெரியவனாக வேண்டும். ஏதாவது ஒன்றிலே நான் ஏதாவது ஒரு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தன்னை சுயத்தை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் பெரியவர் என்றால் யார் என்பதற்கு அடையாளமாக இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே பெண்களும் குழந்தைகளும் கண்டுகொள்ளப்படாதவர்கள், அவர்களை மனிதர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் கருதுவதில்லை. அப்படிப்பட்ட சூழலை ஒரு சிறு குழந்தையை, புறம்பே தள்ளப்பட்ட ஒரு சிறு குழந்தை மத்தியிலே ஆண்டவர் அழைக்கிறார், நடுவிலே நிறுத்துகிறார்.
யாரை புறந்தள்ளி இருக்கிறோமோ, யாரை வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறோமோ, யாரை இந்த உலகம் கருதாமல் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற ஒரு குழந்தையை, சிறு குழந்தை எடுத்து நடுவில் நிறுத்துகிறார், மையத்திற்கு அழைக்கிறார். கடவுளுடைய அன்பே அதுதான். எல்லா மனிதரையும் மையத்துக்கு கொண்டு வருவது, புறம் தள்ளுவதல்ல. ஆக மையத்திற்கு கொண்டு வந்து அந்த குழந்தையை போல நீங்கள் ஆகாவிட்டால் விண்ணரசில் சேர முடியாது. குழந்தைகள் என்றாலே கடவுளுடைய இயல்போடு கடவுளுடைய அந்த மொத்த அன்பையும் கொண்டவர்கள். எனவேதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையின் உள்ளம், குழந்தையின் மனநிலை, குழந்தையுடைய செயல்பாடு, குழந்தை எப்பொழுதுமே பிறரை சார்ந்திருக்கும். நாம் எப்பொழுதும் பிறரை கடவுளை சார்ந்திருக்கின்ற எண்ணம். குழந்தையின் உள்ளத்திலே கள்ளம் கபடு இருக்காது. ஆக நமது உள்ளத்திலும் கள்ளம் கபடற்ற ஒரு வாழ்க்கை. குழந்தை எதை கேட்டாலும் கொடுத்துவிடும். குழந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருக்கும். குழந்தை தனக்கு செய்யப்பட்ட அந்த காரியங்களை உடனே மறந்துவிடும். அதன் உள்ளத்திலே வெறுப்போ, பொறாமையோ, பகைமையோ சேர்த்து வைக்காது. அந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட இந்த அன்பு சூழ்நிலைக்கு குழந்தைகளை போல நீங்கள் வாழுங்கள். குழந்தையின் உள்ளத்தோடு நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்லி, இப்படிப்பட்ட இந்த சின்னம் சிறிய விசுவாசத்திலே வளர்கின்ற இவர்களுக்கு நீங்கள் தடைக்கல்லாக இருந்தால் அவர்களுக்காக அவருடைய வானதூதர் இருக்கிறார்கள். நாம் திருப்பாடல் 94:12 வாசிக்கிறோம். இதோ உன்னை காக்கும்படி என் வானதூதர்களை உன்னை குறித்து நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆக நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் இருக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க, அழிவில் இருந்து, சாத்தானில் இருந்து, நோயிலிருந்து நாம் வீழ்கின்ற பொழுதெல்லாம் பாதுகாக்க ஒரு வானதூதரை கொடுத்திருக்கிறார். அந்த வானதூதர் நமக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் சிறு பிள்ளையில அழகான ஒரு ஜபத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்தவுடன் எனக்கு காவலாய் இருக்கிற வானதூதர்களே என்ற அழகான ஜபத்தை சொல்லி நமக்கு கொடுத்திருப்பார்கள். நான் இந்த நாளிலே கடவுளின் திட்டத்தின்படி நான் வாழவும், கடவுளின் கட்டளைக்கு நான் பிறழாமல் செல்லவும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அழகான ஜபத்தை நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக நமது வானதூதர்கள் நமக்காக விண்ணகத்துல இருக்கிறார்கள். நாம் யாருக்காவது ஏதாவது விதத்திலே தடையாக இருந்தால் அவருடைய வானதூதர்கள் விண்ணக தந்தையிடம் முறையிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி செய்தி நமக்காக வானதூதர்கள் விண்ணகத்திலே முறையிடுகிறார்கள் என்ற செய்தியை இறைவன் கொடுத்து இறுதியிலே ஒரு அழகான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஒருவர் கூட இந்த உலகமானது பெரிய காரியங்களை, பெரிய மனிதர்களை தான் போற்றும் என்றால், ஒருவரை காப்பாற்றுவதற்காக, 10 பேரை காப்பாற்றுவதற்காக ஒருவர் இறந்தால் பரவாயில்லை, அதுதான் இந்த உலகம். கடவுள் அப்படி அல்ல. காணாமல் போன ஒன்றை காப்பதற்காய் 99 விட்டுவிட்டு செல்கிற தேவன். 99 விட்டுவிட்டு ஒன்றை தேடி செல்கிற தேவன். நம் ஒவ்வொருவரையும் ஒருவராக பார்க்கிற தேவன். இந்த உலகத்திலே அகுஸ்தினார் சொல்வார், இந்த உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று நினைத்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அன்பு செய்கின்ற தேவன். அந்த இறைவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் இந்த நாளிலே தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ அழைக்கிறார். அப்படி தாழ்ச்சி உள்ளத்தோடு வாழ்ந்த ஒரு புனிதை தான் புனித கிளாரா. அசிசி நகரிலே பிறந்தவர். புனித அசிசியாருடைய அந்த போதனையால், அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனமாறி அவருடைய சபையிலே சேர்ந்தவர். தனது செல்வங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏழைகளுக்காக விற்று கொடுத்து தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும், செல்வ செழிப்பு, எல்லா விதமான பதவிகளையும், எல்லா விதமான காரியங்களை விட்டு ஏழ்மை நிலைக்கு வாழ்ந்தார். அவர் நற்கருணை மீது அதிக பக்தி கொண்டவர். எனவேதான் நம்முடைய படத்தை பார்த்த நற்கருணையை கையில் வைத்திருப்பார். எப்பொழுதும் நற்கருணை மீது அவ்வளவு பக்தி, நற்கருணை ஆண்டவன் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஜபமும் உழைப்பும் பிறன்பு பணியும் தான் கிறிஸ்துவுக்கு ஏற்றது என்று சொல்லுவார். ஆக தாழ்ச்சி உள்ளவர்களாக, சின்னம் சிறியவர்கள் மீது நாம் அன்புள்ளவர்களாக, கடவுள் மீது பக்தி உள்ளவர்களாக, நற்கருணை மீது ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களாக வாழ்வோம். இறைவனுக்கு என்னாலும் நாம் நன்றி சொல்லுவோம். ஆமாம். இருப்பது
சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானை புனிதபலி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது பிள்ளைகளை இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித கிளாராவில் விளங்கிய உமது விகத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உமை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினாலில் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ் தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர்,
இயலா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவியை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிதிருபலியில் நினைவு கூறும் ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணியும் தாயுமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித கிளாரமா, உலகில் முகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமணத்தின் வழியாக இப்போன்றைய தவறம் அவருடைய கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைமடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி அளவாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சென்னறியே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சென்னறியே எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சென்னறியே எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள அனைவரும் பேறு பெற்றோர். எழுந்தருள நான் ஏற்றவர் வாழ்த்து மட்டும் சொல்லியிருந்தோம். Amen.
நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதனால் நான் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் குற்றம் பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம். புனித கிளாராவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உமை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் உயர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீ எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை உடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் எங்கள் நிகழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியை, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். அதிதூதரான புனித மிக்கேலை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். மசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் மசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, புனித சூசையப்பரே, புனித கிளாரம்மாவளே, புனித மிக்கேலே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்கள் இறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. காட்சியிலும் பிறரன்பு பணியிலும் வாழ தந்தையின் ஆசிரோடு இறையன்னையின் அருளோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். அன்னை